டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு போடு, யாரை காட்டுதுன்னு பாரு. ஏன்னா புதுசு புதுசா சொல்றீங்க. எஸ், டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு கூகுள்ல போடு. DUBAKOOR, டுபாக்கூர். ஐயோ, யார் காட்டுது? அண்ணனை காட்டுது. அண்ணனா எந்த அண்ணன்? அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. சோ இப்ப என்ன காட்டுச்சு? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுனா அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. ஏய்க்குண்ணா அண்ணன் மேல அவ்வளவு கடுப்பு. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானப்பா. அதாவது இவரு சொன்ன கதைகள் எத்தனை, கட்டுக்கதைகள் எத்தனை, இவர் அறிவியல் பூர்வமா சொல்ற பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது அப்படின்னு நின்னான்ட்டு நான் சாட்ட ப்ரோட்ட கூட சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப. நீங்க வேணா அண்ணா சொன்னாக்க அப்படியே கேட்கணுன்றீங்களா? கட்டுப்பிரியாம கொண்டு வாங்க, பிடிச்சி கடிக்க விட்டு பார்ப்போம், நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள விஷம் ஏறுதா இறங்குதான்னு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இல்ல நுரத்தலி செத்து போயிருவாங்கண்ணா. அது அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அறிவுக்கு புறமற்ற செயலாகும் அள்ளி விடுறதுல கணக்கே இல்லை தம்பி. அதாவது உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அள்ளி விட்டு இருந்தா கூகுள் காட்டும். அதாவது சாட்டையும் சரி நாம் தமிழர் கட்சியும் பல பேர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க போய் போட்டு பாருங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு பார்த்தா கருணாநிதி காட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு போட்டாக்கா அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் வராருனாக்கா அப்போ தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இவர் கதை அளந்து விட்டா. கூகுள் நிறுவனமே எப்பா டுபாக்குன்ற எல்லா பேரையும் பேர் இவர் போடுன்ற மாதிரி நீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னும் அவதூறு பரப்புல என்ன வருதோ அதை சொல்றோம். அப்போ பல இயற்கைக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நம்ம. ஆனா டுபாக்குன்னு போட்டா யாரு வரா? அதுதான் மேட்ரு. அப்புறம்